நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்க்கையில வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்துல, வாகனத்துல செல்லும் போது, பள்ளியில படிக்கும் போது, இல்ல ஒருத்தரை சந்திக்கும் பொழுது, ஒருவரிடம் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, ஒருவரிடம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது, எந்த சூழ்நிலை இருந்தாலும் நமது முன்கோபம் எப்படி, முன்கோபத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள், முன்கோபம் என்பது நமக்கு நன்மையை தருகிறதா இல்லது அழிவை நோக்கி இழுத்துச் செல்கின்றதா? ஆக மொத்தத்தில் முன்கோபம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய இயல்பான ஒன்றுதான். ஆனால் அந்த முன்கோபத்தை நாம் எவ்வாறு சமாளிப்பது, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் நமக்கு இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு முன்கோபம் என்பது பிறந்த குழந்தையா இருந்தாலும், வளர்ந்து வரக்கூடிய குழந்தையாக இருந்தாலும், ஒரு பள்ளி பருவத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும், ஒரு குடும்ப கணவன் மனைவியா இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும், ஆக மொத்தத்துல ஒவ்வொருவருக்கும் முன்கோபம் என்பது யாருக்கும் தவிர்க்க முடியாத ஒன்று. ஆனால் அந்த முன்கோபப்படுவதனால் நாம் எவ்வளவு விளைவுகளை சந்திக்கிறோம். பேசிக்கிட்டே இருப்போம், சட்டன்னா ஒரு கோபம் வரும், அது அந்த சூழலே மாத்திரும். ஒரு வாகனத்துல போய்கிட்டு இருக்கோம், நம்ம யாரோ ஒருத்தர் ஹாரன் அடிச்சு முன்னாடி போக நினைச்சா நம்ம விட மாட்டோம். எதிர்பாராத விதங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் வாகனத்துல சொல்லும்போது நிறைய வரும். ஆனா முன்கோபம் என்பது அங்கேயும் கோபப்பட்டு அப்படின்னா நம்ம அதே டென்ஷன்ல வாகனம் ஓடிக்கிட்டு போனோம்னா அதனுடைய விளைவுகள் வேற மாதிரி போகும். நல்லா படிப்போம், ஒரு ஆரோக்கியமான சூழல அமைதியா நிதானமா படிப்போம். ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பிரச்சனை நம்மளை போட்டு முன்னிலைப்படுத்தி அந்த இடத்தை ரணகலம் ஆக்கிப்படும். நமக்கு கோபம் பயங்கரமா வரும். ஒரு வீட்டில் எடுத்துக்காங்க, ஒரு கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பேசிக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சட்டனா வார்த்தையை விட்டு இன்னொருத்தவங்களோட மனசு காயப்படும்படி தப்பா இருக்கா சரியா இருக்கான்னு தெரியாது. ஆனா கோபம் என்பது வந்துச்சுன்னா அதனுடைய சூழலே அப்படியே வேற மாதிரி போயிடும். ஆக மொத்தத்துல கோபம் என்பது ஒரு கண்ணாடி இருக்குல்ல, கண்ணாடியை போட்டா உடைஞ்சிடும். முகம் பார்க்கும் கண்ணாடிய கீழே போட்டா உடைஞ்சிடும். உடைஞ்சிச்சுன்னா திரும்பி ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வச்சாலும் கோடு கோடா கோடு கோடா கோடு கோடா எல்லா பக்கத்துமே இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்காது. அது போலத்தான் மறைமுகமா நாம முன்கோபம் படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆக போறது இல்லை. நிதானமா சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செயல்பாடுகள் நல்லபரமாக அமையும். அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு இடத்திலையும் முன்கோபம் பட்டுக்கிட்டே இருந்தா அதனுடைய சூழல் என்பது திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு செயல் கோபத்தோடு செய்யறோம் அப்படின்னா அதனுடைய முடிவு கண்டிப்பா நல்லபடியா இருக்காது. ஏதோ ஒரு சூழல்ல ஏதோ ஒரு ஆங்கிள் திரும்பி போய்கிட்டு தான் இருக்கும். ஆக மொத்தத்துல உடைஞ்ச கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படித்தானே? சோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும் என்றால் முன்கோபம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். ஆனால் அதை சமாளித்த பழகி கொண்டால் நமது வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. This video sponsored by Buy Mode shopping app. Buy Mode is shopping application is one of the online shopping app.